இன்னைக்கு நம்ம சூப்பரான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உளுந்தங்கஞ்சி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இதை வந்து ஒவ்வொரு மெத்தடில் செய்யலாம். நம்ம வந்து உளுந்தங்களியாகவும் செஞ்சு சாப்பிடலாம். கஞ்சியாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதையும் இன்னும் ஈஸியாக்கிறதுக்கு நான் இன்ஸ்டன்ட் பவுடரை எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலான்றத சொல்ல போகிறேன். அதுவும் இந்த பவுடரை நீங்கள் 1 மாதத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தினமுமே இந்த கஞ்சி வச்சு குடிக்கும்போது அவ்வளோ உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து இதை எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கருப்பு உளுந்து கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பொன்னிறமா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த உளுந்தை வந்து நீங்கள் வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து தண்ணியில் அலசி நல்லா வந்து வீட்டுக்குள்ளேயே நிழல்ல காய வச்சாலும் சரி, வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கப்புறம் இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து பொடிக்கிறப்போ வந்து நம்ம உளுந்துக்கு ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும், அது இல்லாமல் இருக்கும். இப்போ உளுந்தும் நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் தனியாக பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் நம்ம எடுத்த கப்புலேயே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். இந்த பச்சரிசியும் நீங்கள் நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசி வந்து ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. இந்த பொரி அரிசி அளவுக்கு வறுபட்டால் போதும். இந்த வறுத்து நல்லா சேர்க்கும்போது அந்த கஞ்சியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போது அரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறி வர அதே டைமில் நம்ம அந்த பேன்லேயே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த பாதாமோடையே வந்து நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து வறுத்தெடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த பாதாமும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து ஆறி வரணும். இப்போ இது நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நைஸாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வறுத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து சூப்பராக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இப்போ மிக்ஸியோட சூடு இந்த மாவில் இருக்கும். அதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இந்த மாவை கொட்டி கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இது வந்து நீங்கள் தினக்குமே கஞ்சி வச்சு குடிக்கிறீங்க, இன்ஸ்டண்ட்டாக அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போது நான் 2 பேருக்கு வந்து காச போகிறேன். அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அதில் சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து அப்படியே நம்ம காசக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பவுடரை வந்து கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுவும் இல்லாத அளவுக்கு கலந்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு நான் கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட கிளாஸ் இருக்குன்னா கிளாஸில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போது அந்த சேர்த்த மாவு வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கஞ்சி ரெடி ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதை நாட்டு சர்க்கரையை சேர்த்து இந்த கஞ்சியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து இந்த கஞ்சியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி ரெசிபி வந்து இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த பவுடரையும் வந்து நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் தினமும் வந்து டீ, காஃபி
பதிலா இந்த கஞ்சி குடிச்சாலே வயிறும் ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஆப்ஷனாவும் இருக்கும். இத நீங்களும் உங்க வீட்ல மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம வைஷூஸ் குக்கிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.